பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய தீபக் அவர்களுக்கு ரசிகர்கள் ஏகபோக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல தீபக் அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகி எமோஷனலே ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த மெம்பரா தீபக் அவர்கள் கலந்துகிட்டாரு. ரொம்பவே சூப்பரா விளையாண்டுருந்தாரு. கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேல இருந்திருந்தாரு. சமீபத்துல தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாரு. வீட்டை விட்டு வெளியே வந்து அவரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கூட்டம் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அவரு பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு. நமக்கு வரவேற்பு இருக்கும்னு நினைச்சாரு. யார் மூலியமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி பொதுமக்களும் அவங்களோட ரசிகர்களும் ஏகபோக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. தாரத்தை பட்டு அடிக்கிறது, பெரிய மாலை போடுறது, வெடி வைக்கிறது அப்படின்னு சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கான ஒரு ரெஸ்பான்ஸை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கே நின்றுகிட்டு இருந்தாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ரசிகர் கூட்டம் அவரை சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. தீபக் அவர்கள் வந்திருக்க எல்லாத்திட்டையுமே பேசினாரு, போட்டோ எடுத்துக்கிட்டாரு. அண்ட் எல்லாருமே அவருக்கு ஷால்வை போட்டிருந்தாங்க, மாலை போட்டிருந்தாங்க. அண்ட் ஏகபோக வரவேற்பு அவருக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு வரவேற்பு அப்படிங்கிறத தீபக் அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான ஒரு வார்ம் வெல்கம் அண்ட் மேசிவ் வெல்கம் தான் ரசிகர்கள் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போன தீபக் அவங்களோட மனைவியை கட்டிப்பிடிச்சு பயங்கரமா அழுதுருக்காரு. இந்த அளவுக்கான ஒரு வரவேற்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே எமோஷனலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களாமா. அண்ட் நிறைய பேர் நீங்க ரொம்பவே சூப்பராக இருந்தீங்க, நீங்க டாப் 5க்கு டிசர்வ் ஆன ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு ஊக்குவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ரொம்பவே சூப்பரான விஷயம் நேற்று நைட் நடந்திருக்கு. இந்த விஷயங்களை தீபக் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி மேலும் மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அண்ட் இந்த விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய ஃபேன்ஸ் திரும்ப திரும்ப சொல்றது, அந்த கமெண்ட்லையுமே வந்து சொல்றது இதுதான், நீங்க உள்ள இருந்திருக்கணும், தேவையில்லாம அவங்க அனுப்பிட்டாங்க, டோட்டலி அன்ஃபேர் அப்படிங்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் அஜித்குமார் அவர்கள் விஜய் அவர்களுடைய பையன் சஞ்சய் இருக்கார் இல்லையா, அவரோட படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. விஜய் அவர்களோட பையன் சஞ்சய் அவர்கள் டைரக்டர் ஆக போறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். லைக்கால ஒரு படம் சைன் பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் ஆகாமல் போய்கிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஹீரோ கிடைக்கல, அப்புறம் ஹீரோ கிடைச்சுமே படம் ஸ்டார்ட் ஆகலை. இதனால ரொம்பவே சோர்ந்து போயிருந்த சஞ்சய் சுரேஷ் சந்திரா அவர்களை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ பக்கத்தில் அஜித்திற்கும் ஃபோன் வாங்கி பேசியிருக்காரு. எப்படி இருக்கீங்க, ஒர்க்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, எல்லாம் ஓகேவா அப்படின்னு. அண்ட் சஞ்சய் அவரோட ப்ராப்ளத்தை சொல்லவும், உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னாலுமே என்கிட்ட கேளுங்க, நான் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே சொல்கிறேன், நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதுனாலுமே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த சுரேஷ் சந்திரா அவர்கள் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்க, இது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. ரசிகர்கள் தான் விஜய் அஜித்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களாம் ரொம்பவே நல்லபடியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.